வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 10th மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அழகாக எல்லாமே கொடுத்துருப்போம். நம்ம கடைசியாக பார்த்தது 3.11 பார்த்தோம். எக்ஸைஸ் நம்பர் 3.11 பார்த்துருந்தோம். இன்றைக்கி 3.13 3.12 அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ 3.12 வச்சுட்டு 3.13 இப்போ எடுக்கிறோம். 3.13 வந்து நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது மூலங்களின் தன்மை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 3.13 நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. எக்ஸைஸ் 3.13 நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து மூலங்களின் தன்மை. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ங்கிறது என்ன? மூலங்களின் தன்மை ஆராய்கிறது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டாலே டெல்டா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலா நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. டெல்டா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஃபார்முலா பாருங்க, டி ஸ்கொயர் டெல்டா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட், அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 பாயிண்ட். பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட், அதாவது மனதில் நீங்கள் வந்து இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரியில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா மெமரி பண்ணுற மாதிரி இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்தாலே இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துடணும். டெல்டா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். மூலங்கள் தமிழ் மீடியம் நல்லா கவனிச்சுங்க. ரியல் அண்ட் அன்ஈக்குவல் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. அன்ஈக்குவல் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. தமிழ் மீடியம் இதை எழுதிக்குங்க. கிரேட்டர் தென் 0 தான். டெல்டா கிரேட்டர் தென் 0 நம்ம கண்டுபிடிக்கிற சம் அடுத்து பார்க்க போகிறோம். அதில் டெல்டா கிரேட்டர் தென் 0 வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். டெல்டா லெஸ் தென் 0 வந்தால் நோ ரியல் ரூட்ஸ், மெய் மூலம் இல்லை. தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் நோ ரியல் ரூட்ஸ். டெல்டா ஈக்குவல் டு 0 வந்தா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், மூலங்கள் மெய் மற்றும் சமம். இது வந்து ஈக்குவல் தானே, அதனால ரியல் அண்ட் ஈக்குவல். டெல் மைனஸ் இந்த லெஸ் தென் வரப்போ நோ ரியல் ரூட்ஸ், கிரேட்டர் தென் வரப்போ ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம் பார்க்குறோம். இந்த 3 முதல்ல நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். அடுத்து சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். மூலங்களின் தன்மை ஆராய்க. இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஸ்டின் வந்து மேலே டாப்லேயே இருக்கு. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கறது எல்லாமே நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். மூலங்களின் தன்மையை ஆராய்க. ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஒன்றுமே இல்லை, 1. பி ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அதனால 1, அதனால மைனஸ் 1. எக்ஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இந்த சைடு வந்து மைனஸ் இருக்குது, -1. சி ஈக்குவல் டு -1. இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி. ஏபிசி. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அதனால 1. அடுத்தது எக்ஸ், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா -1. இது சி கான்ஸ்டன்ட், அதாவது -1. இப்போ இதை கொண்டு போய் அப்படியே மேலே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார்முலா என்ன? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எதுக்கு? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க. மூலங்களின் தன்மை ஆராய்கன்னு வந்துட்டாலே 2 மார்க்கில் கேட்பாங்க. இதுதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்து எழுத போகிறோம். செக் பண்ணலாம். இப்போ பி ஸ்கொயர்னால் மேலே -1 ஸ்கொயர், பி ஸ்கொயர் -1, பி வந்து -1, இங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால ஸ்கொயர், -4 இன்ட்டு ஃபார்முலாவில் 4 இருக்குது, 4 இன்ட்டு ஏ உள்ள இடத்துல 1, சிக்கு பதிலாக -1. நல்லா கவனிங்க. பி ஸ்கொயர், பி உள்ள இடத்துல -1, பி ஸ்கொயர் இருக்கிறதுனால -1 ஸ்கொயர்
-4 ஃபார்முலாவில் 4 இருக்குது, ஏக்கு மேலே இருக்குது 1, சி மேலே இருக்குது -1. இப்போ 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னா -1 எத்தனை முறை போட்டாலும் -1 × -1 +1. -1 ஸ்கொயர்னா -1 × -1 -1 × -1 +1. இங்கே நல்லா கவனிங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4 1s are 4, இன்ட்டு 1 4, 1 × 1 1, 1 4 see 1 4 is 4. இப்போ பார்த்தீங்கன்னா +4, 1 + 4 = 5, 1 + 4 = 5 தானே. நல்லா கவனிங்க, 1 ஸ்கொயர் வந்து 1, 4 1s are 4, இன்ட்டு 1 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போது டெல்டா அதாவது என்ன வந்திருக்குன்னா 5 > 0. என்ன வந்திருக்கு? 5 > 0 தானே. 0 விட 5 பெருசு தானே. 5 > 0. இப்போ கிரேட்டர் தென் வந்திருக்கு, டெல்டா கிரேட்டர் தென் 0. ஸோ டெல்டா கிரேட்டர் தென் 0, 0 விட பெருசு வந்திருக்கு. 0 விட பெருசு வந்தால் என்ன எழுதணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நீங்கள் எடுத்து எழுதுகிறப்போ ரியல் அண்டு அன்ஈக்குவல் மேலேயே இருக்குது, அன்ஈக்குவல். அவ்வளோதான், இதுக்கு 2 மார்க். அழகாக 2 மார்க்ஸ் வாங்கிக்கலாம். நல்லா கவனிங்க, b² - 4ac ஃபார்முலா மேலேயே எழுதியிருக்கிறேன். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 5 வந்திருக்கு, கிரேட்டர் தென் 0, அதாவது 0 விட 5 பெருசு தானே. அதனால் டெல்டா கிரேட்டர் தென் 0, டெல்டா கிரேட்டர் தென் 0 ஒன்று பார்த்துட்டோம், ஒரு சம் பார்த்துருக்குறோம். அடுத்தது இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் ரோமன் லெட்டர் 1ல் 3rd சம் பாருங்கள். √2t² -3t + 3√2 = 0. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, a √2, t² முன்னாடி என்ன இருக்குது? √2, a வந்து √2, b -3, b க்கு முன்னாடி என்ன இருக்குது? -3, t க்கு முன்னாடி, c 3√2. ABC பார்த்துட்டோம், ABC எடுத்து வச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபார்முலா என்ன? டெல்டா = b² - 4ac. ஒவ்வொரு தடவை சொல்லிகிட்டே இருக்கிற ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. இப்போ b² b மேலே உள்ள இருக்குது -3, அப்போ ஸ்கொயர்னா -3 த ஹோல் ஸ்கொயர், -4 இன்ட்டு a உள்ள இடத்துல என்ன இருக்குது? √2 இருக்குது, 4 இன்ட்டு √2, 4a உள்ள இடத்துல என்ன இருக்குது? √2 இருக்குது. c உள்ள இடத்துல இருக்குது 3√2 இருக்குது, 3√2. சரி, நல்லா கவனிங்க, இது வந்து b², b வந்து -3, அப்போ b² -3² மைனஸ் ஃபார்முலாவில் -4 அப்படியே எழுதிட்டேன். a வந்து √2, c க்கு பதிலாக 3√2. இப்போ 3² -3² -3 × -3 +9 இல்லையா? -3 × -3 +9. இது வந்து என்ன இருக்குன்னா 4 இன்ட்டு, நல்லா முதல்ல இதை மல்டிபிள் பண்ணுங்கள். √2 × √2 வெறும் 2, √2 × √2, √2 × √2 = 2, √2 × √2 2. இப்போ 4 2s are 8, 8 3s are 24. நல்லா கவனிங்க, 4 × 3 12, 12 × 2 24, 4 × 3 12, 4 3s are 12, √2 × √2 2, 12 2s are 24, -24. எப்படின்னு தெரியணும்? √2 × √2 2, 4 3s are 12, 12 × 2 24 = -15. -15, 9 - 24 எவ்வளோ? -15. -15 <0 தானே. -15 அப்படிங்கிறது <0, 0 விட கீழே தானே போகுது. -15 <0, இங்கே ப்ளஸில் வேல்யூ வருதுனால >0, மைனஸில் வேல்யூ வருது <0. ஸோ டெல்டா <0, டெல்டா ஈக்குவல் டு டெல்டா <0, டெல்டா <0, டெல்டா <0 அப்படின்னா என்னது?
மேலே நல்லா கவனிங்க. டெல்டா லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட்ஸ். ஆன்சர் வந்து நோ ரியல் ரூட்ஸ். மேலே இருக்கு, இருந்தாலும் ஒன்ஸ் எழுதிக்கிறேன் பாருங்க. நோ ரியல் ரூட்ஸ். டெல்டா லெஸ் தென் 0 வரப்போ என்ன ஆகும்? நோ ரியல் ரூட். தமிழ் மீடியம் மெய் மூலம் இல்லை, மெய் மூலம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் வந்துச்சு, என்னன்னு பார்த்தோம். இந்த சம்மில் லெஸ் தென் வந்துருக்கு பார்த்தோம். அடுத்தது ஈக்குவல் டு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ அதில் ஃபோர்த் சம் பாருங்க. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 9y² minus 6 root 2y plus 2 equal to 0. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸைஸ் 3.13. 9y² minus 6 root 2y plus 2 equal to 0. இதில் a equal to 9, b equal to, நல்லா கவனிக்குது, a தானே, a. b எவ்வளோ? minus 6 root 2, minus 6 root 2, c equal to 2. c என்ன இருக்கு? 2. இது a, b, c. எடுத்து எழுதிட்டோம். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். டெல்டா ஈக்குவல் டு b² minus 4ac. ஒரே மாதிரி சம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ b², b எவ்வளோ இருக்குங்க? minus 6 root 2 the whole square. b² minus 6 root 2 தானே b, இதுதானே b. அப்போ b² minus 4 into a உள்ள இடத்துல 9, c உள்ள இடத்துல 2. a க்கு பதிலாக 9 சப்ஸ்டிட் பண்ணுறோம், c க்கு பதிலாக 2. இப்போது நல்லா கவனிங்க. 6² எவ்வளோ? minus 6² வந்து 36. minus 6² minus 6 into minus 6 plus 36. minus 6 into minus 6 plus 36. இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம், இன்ட்டு 2. ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம். இப்போ minus 6 root 2னா minus 6 the whole square. இது எப்படி எழுதுனா? minus 6 the whole square into root 2 the whole square. இப்போ minus 6 squareனா 36. இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் அடிச்சிடறோம், இன்ட்டு 6 இன்ட்டு 2. 36 into 2 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். 36 into 2 minus 4 9s are 36. 36 into 2. 36 into 2. இது பாருங்க, 36 into 2, 4 9s are 36. 36 into 2. 72 minus 72 equal to 0. 72 minus 72 equal to 0. So delta equal to 0. Equal to 0 வருதா? ஆன்சர் வந்து 0 வந்திருக்கு. டெல்டா ஈக்குவல் டு 0 வரப்போ ரியல் அண்ட் அன்ஈக்குவல், சாரி ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அண்ட் ஈக்குவல். இப்போ மேலே 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸைஸில் தான் சம்மு. நம்ம இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்கும், புக்கில் எக்ஸாம்பிள் சம் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸைஸில் உள்ள சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த 3 சம்மே சொல்லி கொடுத்துருக்குறேன். எக்ஸைஸ் வந்து 3.13 பார்த்துட்டு இருக்கிறது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், தமிழ் மீடியம் மூலங்களின் தன்மை. நீங்கள் கீழே எடுத்து எழுதுகிறப்போ தமிழ் மீடியம் நீங்கள் எழுதிக்கிங்க. ப்ளஸ் சம் வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் தமிழில் எழுதிக்கிங்க. மேலே எழுதியிருக்கிற உங்களுக்கு கிரேட்டர் தென் 0, இந்த சம்மில் கிரேட்டர் தென் 0 வந்துச்சு, ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இந்த சம்மில் நோ ரியல் ரூட்ஸ், ஏன்னா டெல்டா லெஸ் தென் 0, டெல்டா லெஸ் தென் 0 வந்துச்சு. இங்கே டெல்டா ஈக்குவல் டு 0 வந்து, டெல்டா ஈக்குவல் டு 0 வந்து. இப்போது ஃபார்முலா வந்து என்ன? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால b² minus 4ac. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் 3 எக்ஸைஸில் 3 சம் வரிசையாக சொல்லி தந்துருக்குறேன். இதில் வந்து ஒரு 2 மார்க் வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் இதே மாதிரி தான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k. ஃபைண்ட் த வேல்யூஸ், ப்ராக்கெட்டில் எஸ் கொடுத்துருக்குறேன்னா வேல்யூ இருக்கலாம், வேல்யூஸ் வரலாம். கேயோட மதிப்பு 1 இருக்கலாம், 1க்கு மேற்பட்ட 1 அல்லது மேற்பட்ட கூட இருக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k for which the roots of the following equations are real and equal. Which the following equations are real and equal.
கொடுக்கப்பட்ட கீழே கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் ரியல் அண்ட் ஈக்குவல். மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பு என்ன? தமிழ் மீடியம் புக் எடுத்து அழகாக பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பு என்ன? ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. கொடுத்துட்டா k யோட ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. இந்த k யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a ஈக்குவல் டு என்ன? a ஈக்குவல் டு இதன் x ஸ்கொயர் முன்னாடி உள்ளதான a 5k minus 6. ஏங்கிறது என்ன? 5k minus 6. b 2k. bங்கிறது 2k. இது a, இது வந்து b. இந்த 2kங்கிறது b. தெரியாதவே மூணு சம் பார்த்துட்டோம். இது வந்து c. c equal to 1. abc எழுதிட்டோம். ஃபார்முலா என்ன? டெல்டா equal to b square minus 4ac. b square, b உள்ள இடத்துல 2k இருக்கு, அப்போ 2k square minus 4 into a உள்ள இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா 5k minus 6 இருக்கு. a உள்ள இடத்துல என்ன இருக்கு? a க்கு பதிலாக 5k minus 6. c உள்ள இடத்துல 1 into 1. இப்போ கரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். b வந்து 2k இருக்கு, அப்போ 2k b ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ்க்கு மைனஸ் 4 அப்படி எழுதிட்டோம். a உள்ள இடத்துல 5k minus 6, c உள்ள இடத்துல 1. இப்போ 2k ஹோல் ஸ்கொயர்ங்கிறப்போ 2 into 2 4. 2 ஸ்கொயர் வந்து 4, 4k ஸ்கொயர், 4k ஸ்கொயர். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 தானே, இப்போ 4k ஸ்கொயர். இப்போ மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 4 into 5k மைனஸ் 20k. மைனஸ் 4 into 5k நல்லா கவனிங்க. மைனஸ் 4 into 5k மைனஸ் 20k. மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 24. மைனஸ் 4 into 5k மைனஸ் 20k மைனஸ் 4 into மைனஸ் 6 ப்ளஸ் 24 இன்ட்டு 1 அதே தான் வரும். ஒன்றாவது வந்து ஃபஸ்ட் டேபிளில் போட்டால் அதே தான் வரும். இப்போது இது எல்லாமே 4 டேபிளில் காமனாக இருக்குது. அதனால் 4 டேபிளில் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஒரு 4 வந்து வெளியே எடுத்துடலாம். 4 வெளியே எடுத்துடலாமா? ஏன்னா இது 4 டேபிள் ஆகும். இது வந்து 20 வந்து 4 டேபிள், இதுவும் ஆகும். இது எல்லாமே 4 டேபிள் ஆகும். அதனால் 4 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? k ஸ்கொயர் 4 எடுத்துட்டோம். 20/4 வந்து 5 minus 5k. 24/4 6 plus 6 equal to 0. equal to 0 எடுத்துட்டோமா? இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் எடுப்போம். ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. ரெண்டு நம்பர் ஏசி ப்ராடக்ட் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 5. இது வந்து ஆட் பண்ணால் இந்த நம்பர், இது வந்து மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6 சாரி ப்ளஸ் 6. ஸோ 2 3 என்ன 2 என்ன 3னா மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3. நல்லா கவனிங்க. ரெண்டே ஆட் பண்ணுங்க. மைனஸ் 2 மைனஸ் 3 எவ்வளோ? மைனஸ் 5. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6. முன்னாடி எத்தனை k இருக்குது? ஒரு k தான் இருக்கிறதுனால k minus 2 k minus 2 into k minus 3. k minus 2 into k minus 3 equal to 0. நல்லா கவனிங்க. k minus 2 k minus ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். ஒன்றும் பண்ணல, ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ k minus 2 equal to 0 அப்படின்னா k equal to plus 2. minus 2 shifting to RHS plus 2. k minus 3 equal to 0. k equal to plus 3. So k yoda value 2 and 3. 2 and 3. Minus 2 shifting to RHS plus 2. Minus 3 shifting to RHS 3. இப்போ நல்லா கவனிங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ABC எடுத்து எழுதியிருக்கோம். 5k minus 6 2k bங்கிறது cங்கிறது 1. ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4k ஸ்கொயர் மைனஸ் 20k ப்ளஸ் 24. இது எல்லாத்துலேயும் காமனாக ஒரு 4 வெளியே எடுத்துட்டா k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6. இது நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோம். ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ண ஏசி ப்ராடக்ட் நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம்.
ஏசி ப்ராடக்ட் ஏயும் சியும் மல்டிபிள் பண்ணுறோம் 1 into k சாரி 1 into 6 6 ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 6 ஆட் பண்ணால் -5 -2 -3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k ஸ்கொயர் வந்து 1 தான் இருக்குது அதனால் வெறும் k தான் இருக்குது அதனால் k அப்போது k வந்து k -2 k -3 ரெண்டையும் k -2 k -3 -2 -3 -5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +6 k -2 equal to 0 k equal to +2 k -3 equal to 0 k equal to 3 k ஓட வேல்யூ 2 and 3 k ஓட வேல்யூ எவ்வளோ 2, 3 2 and 3 கூட சொல்லலாம் இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சம் ரோமலர் 2ல செகண்ட் சம் எக்ஸைஸ் 3.13 ரோமலர் 2 செகண்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k kx square plus 6k plus 2 into x 6k plus 2 into x plus 16 equal to 0 இது அதே மாதிரி a ஓட வேல்யூ எவ்வளோ k a வந்து k b equal to 6k plus 2 6k plus 2 அது b c equal to 16 நிறைய சம் பார்த்துட்டோம் இது a இது ஃபுல்லாக b இது c a b c கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் அப்புறம் x அப்புறம் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டோம் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதுதானே ஃபார்முலா சரி இப்போ b ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்குது 6k ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் எழுதிட்டோம் bக்கு பதிலாக 6k ப்ளஸ் 2 எழுதிட்டோம் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a உள்ள இடத்துல என்ன இருக்குது k இருக்குது 4 into k into c உள்ள இடத்துல 16 இப்போது இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது நல்லா கவனிங்க இது a இது b a plus b the whole square a plus b the whole square அப்போ a square plus 2ab plus b square நிறைய தடவை இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கு a plus b the whole square அல்ஜிப்ரா எடுத்துட்டாலே இதே தான் a plus b the whole squareனா a square plus 2ab plus b square இங்கே a ஸ்கொயர்ங்கிறது 6 ஸ்கொயர் 6k ஸ்கொயர் அப்போ 36k ஸ்கொயர் 6 ஸ்கொயர் எவ்வளோ 6 into 6 36 அப்புறம் k ஸ்கொயர் இது a ஸ்கொயர் ஆச்சு ப்ளஸ் 2ab 2 into 6 12 into 2 24 ப்ளஸ் 24k a ஸ்கொயர் இதெல்லாம் a ஸ்கொயர் இது 2ab b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 நல்லா கவனிங்க இது a இது b a plus b the whole square a square வந்தால் 6 the whole square 6k the whole square தான் 6 square 36 k square plus 2ab 2 into 6 12 into 2 24 into k b square 2 square into 4 minus 4 into k 4k into 16 16 நாள் 64 minus 16 64 இது வந்து minus 64k எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க 4 into k 4k into 16 minus 64k equal to 0 தானே சரி இப்போ ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம் 36k ஸ்கொயர் k பாருங்க இங்கே minus 64 இருக்கு plus 24 இருக்கு இப்போ minus 40k நல்லா கவனிங்க 36k ஸ்கொயர் எழுதிட்டேன் இப்போ k பார்த்தீங்கன்னா இங்கே 24 ப்ளஸில் 24 இருக்குது மைனஸில் 64 இருக்குது 64 ப்ளஸ் 24 மைனஸ் 40 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டர் எடுக்கலாம் ABC ஃபேக்டர் எடுக்கலாம் 36 into 4 6 4s are 24 3 4s are 12 144 124 140 sorry 140 நல்லா கவனிங்க 6 4s are 24 3 4s are 12 144 ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 144 வரும் அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் -40 வரும் ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 144 ஏசி ப்ராடக்ட் ஆட் பண்ணால் ஆட் தானது ஆட் பண்ணால் -40 வரணும் ஸோ 36 4 -36 -4 -36 -4 நல்லா கவனிங்க -36 -4 ரெண்டே ஆட் பண்ணால் -40 வருது ரெண்டே மல்டிபிள் பண்ணி பாருங்கள் 144 வரும் டிவைடட் பை முன்னாடி எத்தனை k இருக்குது 36 இருக்கா
36k 36 36 அடிச்சுக்கலாம் மேலே 1 k minus 1 36k தானே இது 1 டைம் இது 9 டைம் அப்போ k minus 1 நிறைய தடவை இந்த மாதிரி சம்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறேன் ஃபேக்டர் 9k minus 1 equal to 0 ஃபேக்டர் எப்படி எடுக்கணும்னு தெரியும் உங்களுக்கு k minus 1 9k minus 1 9k minus 1 equal to 0 ஃபேக்டர் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறேன் இது a b c ac ப்ராடக்ட் a யும் c யும் மல்டிபிள் பண்ணணும் b உள்ள நம்பர் வந்து ஆட் பண்ணா வரணும் ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணா 144 அதே நம்பர் ஆட் பண்ணா 40 -36 4 -36 -4 divided by முன்னாடி என்ன இருக்கு 36k இருக்கு டிவைட் பண்றோம் நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க இப்போ k minus 1 equal to 0 னா k equal to plus 1 shifting to RHS k equal to 1 9k minus 1 equal to 0 9k equal to plus 1 k equal to 1 by 9 k oda value 1 and 1 by 9 find the value of k oda value 1 or k equal to 1 by 9 நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.13 எக்ஸசைஸ் நம்பர் அதுல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மூலங்களின் தன்மை ரெண்டு சம் பார்த்தோம் ரோமன் லெட்டர் 1 and 2 அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா greater than 0 டெல்டா less than 0 டெல்டா equal to 0 பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட் ஞாபகம் வச்சுங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வேல்யூ ஆஃப் k ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k அப்படினு பார்த்திருந்தோம் இந்த ரெண்டு சம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் 6 சம்ஸ் 5 சம்ஸ் இருக்கு இதோட கண்டினியூ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் Thank you